இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பத்தி நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா அப் மூவ் கொடுத்துருக்கு, ஸ்ட்ராங்கான அப் மூவ் கொடுத்துருக்கு. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸா. ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நல்லாவே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டாக்குள்ள போவோம். இப்போ சார்ட் வந்து ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த நிஃப்டியோட சார்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிடிச்சி தான் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி அப்பர் ட்ரெண்ட் லைனை பிடிச்சிருக்கு. நீங்கள் பாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இதனால தான் நான் சொல்றேன், நீங்க மார்க்கெட் வந்து எந்த காலத்துலயுமே டைமே பண்ண முடியாது. நீங்க டைம் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் உங்களை விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் நடக்குதுன்னா இந்த பாயிண்ட்ல தான் நீங்க எல்லா மணியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த காலத்துலயும் உங்களுக்கு முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டைம் கேப் விட்டு எவ்ரி மந்த் வந்து ஒரு சிப்பு மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும் இந்த மார்க்கெட்ல. ஸோ வந்து இந்த டவுன் ட்ரெண்டை நீங்க கேப்சர் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். இந்த டவுன் ட்ரெண்ட்ல நீங்க கேப்சர் பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் காஸ்டிங் வந்து இதோட மிடில் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ 23,500 ரேஞ்சில் வந்து உங்களோட மிடில் காஸ்ட் பாயிண்ட் இருக்கும். இங்கேயும் வாங்கியிருப்பீங்க, இங்கேயும் வாங்கியிருப்பீங்க, இங்கேயும் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆவரேஜா உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் இப்போ இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நெகட்டிவ் ரிட்டர்னும் இருக்காது, பாசிட்டிவ் ரிட்டர்னும் இருக்காது. நில் ரிட்டர்ன்ஸ்ல நீங்க இருப்பீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து பிரேக் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் மார்க் வந்து மேபி இந்த ட்ரெண்டை வந்து தொட்டுட்டு அது திருப்பியும் வந்து இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இந்த பாயிண்ட் வந்து அதை பிரேக் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இது பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்த ஸ்ட்ரைட் ஆஃப் மூவ் வந்து அப்பர் மூவ்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கீழே இங்கேயே கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஹையர் சான்சஸ் ஆக. இது இங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் வி கேன் சி 25,000 வந்து நம்ம மீட் பண்ண முடியும். 25,000 வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த பாயிண்ட்ல 22,000 இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு ஜனவரி 2024 இருந்த பிரைஸ்ல இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மந்த்ஸ் தாண்டி 2024 ஜூன்ல இருக்கிற டைம்ல இப்போ இருக்கு. ஸோ இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா கிராஜுவலா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிஃப்டி 50 லார்ஜர் கேப் இண்டெக்ஸஸ் வந்து ரொம்பவே நல்ல பீரியட்ல இருக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா அதோட வேல்யூவேஷனும் வந்து ரொம்ப நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ரொம்ப ஹைல இல்ல, ரொம்ப லோ இல்ல, மீடியம்ல இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி 15 நான் சொல்றேன். லார்ஜர் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்ல டைம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப் போவோம். ஸ்மால் கேப் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் மூவ்மெண்டா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்க அதுவுமே வந்து 12% மூவ் அப்பும் இருக்கு. பட் வந்து சார்ட்ல இருந்து பார்த்தீங்கும்போது ஸ்ட்ராங்கர் பயர் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி தோணல. இது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா தயவு செஞ்சா எடுக்காதீங்க இதை. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட் மாதிரி கொடுக்குறேன். எப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படின்ட்டாவும் இந்த அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் ப்ரிஃபர் டு இன்வெஸ்ட் இன் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் ஃபார் நோ. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு தோணுது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பேங்கிங் செக்டர் வந்து ரொம்பவே நல்லாவே போகுது. பாஸ்ட் 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா அது அப்மூவ் மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% படிக்கும். வெறும் 5 டேஸ் தான். உங்களுக்கு வெறும் 5 டேஸ்ல இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சது பேங்க் நிஃப்டில. பேங்கிங் செக்டர் வந்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த கம்மிங் 10 இயர்ஸ் இந்தியாவில். இதுவுமே நான் சொல்றேன், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா இருக்காருங்க. டைவர்சிஃபைடா உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அப்பதான் நீங்க ரிட்டர்ன்ஸ் நல்லா எடுக்க முடியும். இந்தியன் மார்க்கெட்ல நீங்க டைவர்சிஃபைடா இருந்தா மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். கான்சென்ட்ரேட்டடான போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு 3 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்காம கூட இருக்கும். அதனால டைவர்சிஃபைடா உங்க போர்ட்ஃபோலியோ வைங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு. ஈச் அண்ட் எவ்ரி கரெக்ஷன் கோல்டுல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க சார்ட் பேட்டர்னே தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா வந்து அதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்குன்னு. அகைன் இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது மேபி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆயிட்டு திருப்பியும் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு.
அது இங்க கன்சல்டேட் ஆகாம கீழே திருப்பி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் இருக்கும். அது இந்த இடத்த விட்டு நான் அது பிரேக் பிரேக் டவுன் ஆகாதுன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம வந்து இப்போ எஸ்என்பி 500 எடுத்துக்கோம். எஸ்என்பி 500 வந்து கொஞ்சம் வீக்னஸ் நல்லாவே காட்டுது. ஆல்ரெடி அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூடான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ வீக்னஸ் வந்து நல்லாவே காட்டுது. எஸ்என்பி 500ல உங்களுக்கு பாஸ்ட் 1 வீக்கே பார்த்தீங்கன்னா 10% கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்க இது கவனிச்சீங்கன்னா தெரியும். பாஸ்ட் 1 வீக்ல வந்து இந்தியா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா யுஎஸ் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்ல இருந்து இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பீப்புள் வந்து அங்க இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து அங்க செல் ஆஃப் பண்ணிட்டு இந்தியா மார்க்கெட்ல எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாஸ்ட் 1 இயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பாஸ்ட் 1 இயர் வந்து இந்தியா 1 வீக் வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பாஸ்ட் 1 வீக் வந்து யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ நாஸ்டாக்குமே அதே தான், அதே கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம் இந்த சார்ட்டை. இது வந்து நீங்க பார்க்கும்போது பாஸ்ட் 10 இயர்ஸோட டேட்டா இது. இது பேசிக்கான ஒரு வேல்யூவேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். இது மார்க்கெட் வந்து வேல்யூ அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு காட்டுற ஒரு சார்ட் இது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாவே தெரியுது பாத்தீங்களா, உங்களுக்கு 2016 to 2019 20 கூட க்ளோஸ் டு 2020 நமக்கு ப்ரீவியஸா இருக்கும்போது எவ்வளோ ஹை வேல்யூஷன்ல இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா கார்பரேட்ஸோட ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஇ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க மார்க்கெட் வந்து ரொம்பலாம் கரெக்ஷன்லாம் ஆகல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. உங்களுக்கு வந்து ஆவரேஜா ஒரு 18% தான் கரெக்ஷன் ஆச்சு. ஆனா கார்பரேட்டோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால பிஇ ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பிஇ இப்படியே இருந்தா கூட உங்க மார்க்கெட் வந்து நல்லா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து கோவிடோட லெவலோட வேல்யூவேஷனுக்கு வந்து இங்க ரீச் ஆச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் சொல்ற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்பயும் இன்வெஸ்ட் பண்றது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப்போட வேல்யூஷன். மிட் கேப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஹையர் சைட்ல தான் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு பாருங்க. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாவே ஹையர் சைட்ல இருக்கு. ஸோ மிட் கேப்க்கு இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப்புமே அதே லெவல் தான். மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ வேல்யூஷன் கரெக்ஷன் ஆகிறதுக்கு there are higher chances than Nifty, bigger companies. ஸோ அடுத்த டேட்டா பார்க்கும்போது நம்ம யூஎஸ் 10 இயர் பாண்டில் பார்க்கணும். இது யூஎஸ் 10 இயர் பாண்டில் ஏன் நம்ம பார்க்கணும்னா முக்கியமா நம்ம இப்போ நீங்க வந்து யூஎஸ்ல வந்து பாண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் பெட்டர் ஆஃப் தட் யூஎஸோட டாலர்ல நம்ம அவங்க இருக்கிற பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். யூஎஸோட கரன்சி படி ஒரு டிப்ரிசியேஷனும் இல்லாம அவங்களோட பாண்டில் 5% 4% கொடுத்துச்சுன்னா நீங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரதுக்கும் வேணே வேணாம். ரிஸ்க் ஃப்ரீயா உங்களுக்கு 8% ரிட்டர்ன் கிடைக்கும். 8 to 10% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஎஸோட பாண்டு தான் ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயான ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த ரீசனால தான் நீங்க பாஸ்ட் 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட்ல இருந்து நிறைய அவுட்ஃப்ளோஸ் போயிருக்கு. எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் நிறைய இருந்திருக்கு. அவுட்ஃப்ளோ போயிட்டு அவங்க பாண்ட் யூஎஸோட பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனா வந்து நல்ல ஒரு விஷயம் என்னன்னு நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாண்டில் வந்து ஒரு பீக் ரீச் ஆயிட்டு அங்கேயே கன்சாலிடேட் ஆகுது. அதே லெவல்ல இருக்கு. அதுக்கு மேல போல. ஸோ இதுக்கப்புறம் மேபி அது வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வந்தாக்கா அங்கேருந்து யுஎஸ் பாண்ட்ல இருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளோ வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா யூஎஸ் ஈல்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு நிறைய அவுட்ஃப்ளோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த 10 இயர் பாண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோ டேட்டா, எஃப்ஐஐஸோட கேஷ் டெய்லி இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 டேஸா பாசிட்டிவா இருந்திருக்கு. இதை நீங்க மந்த்லி டேட்டால எடுத்து பார்க்கும்போது இந்த மார்ச்சோட டேட்டா மட்டும் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப கம்மியா வித்திருக்காங்க. இது ஏதோ ஃபண்டமெண்டலா ரீசன் இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இந்த மார்ச் மந்த்ல கம்மியா வித்துறதுக்கு ரீசன். ஒன் அவங்க எதிர்பார்க்கலாம்
கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா ரிகவர் ஆகிறதுக்கு இந்தியாவில் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட 10-year பாண்ட் மீன் வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே ரீசனாக இருக்கலாம். இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஎஸ் வந்து இங்க செல் பண்றதுக்கு அவங்களோட பொட்டென்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பொட்டென்ஷியல்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க செல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நெட் பயர்ஸா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல இருந்தா. ஸோ நீங்க அதனால தான் நீங்க இது மந்த்லி டேட்டா இது நீங்க டெய்லி டேட்டா எடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். பாஸ்ட் 5 டேஸா அக்ரெசிவா எஃப்ஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. தேர் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் தட். அது வந்து மேபி அவங்க அது நம்ம போகும்போது இந்த கம்மிங் மந்த்ல வந்து நம்ம அந்த டேட்டாக்காக இருக்க ரீசன் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். எங்களோட ரீசனிங்கை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து அது கண்டுபிடிக்க முடியாது. தேட் கேன் பி 20 நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் பிஹைண்ட் தட். அவங்க யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூ தான் நினைச்சு போதே அவங்க இங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. பட் இதுல என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான டேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் 5 டேஸா டிஐஎஸ் வாங்கவே இல்லை. எஃப்ஐஎஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. டிஐஎஸ் வந்து செல்லும் பண்ண வாங்கவும் இல்லை. நெட் செல்லர்ஸா இருக்காங்க. ஒரு 3 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா செல்லர்ஸா இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு செல்லரா இருந்தாங்க, பயரா இருந்தாங்க. மோஸ்ட்லி செல்லரா தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய ஒரு அப்மூவ்லாம் கொடுக்கல, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ இல்லை நியூட்ரலா இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது என்னன்னு தெரியுதுன்னா நம்ம ஒரு நியூட்ரல் பொசிஷன் எடுக்கலாம் இந்தியா மார்க்கெட்லன்னு எனக்கு தோணுது. நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டே இருங்க. பட் இவென்ச்சுவலி நீங்க வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து டைம் கொடுக்குறதா இருந்தாக்கா கண்டிப்பா நீங்க இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஹோல் ஈக்விட்டியா போகலாம். பட் வந்து 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கிற டைமுக்கு தயவு செஞ்சு ஃபுல் ஈக்விட்டி போகாதீங்க. இதே லெவல்ல வந்து மேபி இந்த கமிங் 6 ஆர் 7 மந்த்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் கரெக்ஷன் வாய்ப்பு வந்து ஒரு 10% to 15% சான்சஸ் தான் இருக்கு இந்தியா மார்க்கெட்ல. யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய கரெக்ஷன் வரதுக்கு வேற ஹையர் பாசிபிலிட்டிஸ். யூஎஸ் மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டுக்கு வந்து பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட அப்டேட் இன்னைக்கு. உங்களுக்கு வந்து அசெட் அலோகேஷன் பத்தி இல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெவ்யூ பண்ணணும்னா நீங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. We'll get you. Thank you for watching and please subscribe.